இந்த டொயோட்டா இட்டியாஸ்ல வந்து பிரேக் பேட் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. இந்த பிரேக் பேட் பாருங்க, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீல்ல இருந்தது, இது ரைட் ஹேண்ட் சைடு வீல்ல இருந்த பிரேக் பேடுங்க. இதை பாருங்க, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா வியர் ஆயிருச்சு. இதுவும் பாருங்க, ஆனா இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருந்த பிரேக் பேடை பாருங்களேன், ஹாஃப் கண்டிஷன் கிட்டத்தட்ட இருக்குது இல்லையா பிரேக் பேடு. இதை பாருங்க எந்த அளவுக்கு வியர் ஆயிருக்கு அப்படின்னு. இதுல இருக்கக்கூடிய அந்த செமி மெட்டல்ஸ் சுத்தமா போயிருச்சுங்க பிரேக் பேடுல. இப்போ எதுக்கு இப்படி அன்ஈவனா வியர் ஆயிருக்குது அப்படின்றது உங்களுக்குமே இருக்கும். உங்க வெஹிக்கிள்லயுமே இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பேடு மட்டும் வந்து அதிகமா வியர் ஆயிருக்கும் 4 பேடுலயும். இதுல 2 பேடு வியர் ஆயிருக்கு இல்லையா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்த வீல்ல. இது ஏன் இதுல வியர் ஆகல ரைட் சைடு, ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் வியர் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம டீப்பா டெக்னிக்கலா இதுல எந்த ப்ராப்ளமுமே இல்ல வெஹிக்கிள்ல. நீங்க பிரேக் கேலிப்பர்லயோ பிரேக் பிஸ்டன்லயோ எந்த ப்ராப்ளமே இல்ல. கேலிப்பர் பின் நல்லா இருக்கு, பிரேக் பிஸ்டன் நல்லா இருக்குனாலும் கேலிப்பர் பிஸ்டன்ல எங்க ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா இபிடின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏபிஎஸ் இருக்க வெஹிக்கிள்ல 90% இபிடி இருக்குங்க, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது போக இஎஸ்பி சொல்றீங்களா, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்னு. இப்போ வெஹிக்கிள் வந்து எப்பயுமே 4 வீலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பீட்ல வந்து ஸ்பின் ஆகாது. நம்ம டேர்ன் பண்ணும்போது இல்ல அந்தந்த டெரைனை டிபெண்ட் பண்ணி வெஹிக்கிளோட 4 வீலுமே வந்து செப்பரேட் ஸ்பீட்ல தான் வந்து ரன் ஆகும். ஸோ எந்த வீல் அதிகமான ஸ்பீட்ல ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த வீலுக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா. அதனால அந்த வீலுக்கு அதிகமா ஃபோர்ஸ்ன்றதுனா இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதிகமா நம்ம வீல் ஸ்பின் ஆகிருக்கு அப்படின்னா வெஹிக்கிள் ரைட் சைடில் அதிகமாக வந்து டேர்ன் பண்ணி ஓட்டுதோம், டேர்னிங் எல்லாமே கர்வ் எல்லாம் ரைட் சைடில் இருந்திருக்கு அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரேக் பேட் வந்து வியர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க அதிகமாக. பட் இங்கே வாங்க, இதில் ஏன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பிரேக் பேட் வந்து வியர் ஆகலாம். இங்கே பாருங்க, இந்த கேலிப்பர் பின் இருக்குது இல்லையா, இது பாருங்க, இது பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக வெளியே போகுதுன்னு. ரைட்டா, இந்த பின் பாருங்க வெளியே வர மாட்டேங்குதுங்க. சரியா, வெஹிக்கிள் ஆடுது, டோட்டலா வெளியே வரல. இது ஜாம் ஆனதுனால தான் இந்த வீல் வந்து சரியா பிரேக்கே அப்ளை ஆயிருக்காங்க. வெஹிக்கிள் பிரேக் பிடிக்கிறப்பலாம் லைட்டா ஒரு சைடு புல்லிங் இருந்திருக்கும்.